அந்த நரகத்தை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அளவு பயந்தார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவு பயப்பட வேண்டும்? அல்லாஹ் தஆலா எங்களை படைத்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொல்கின்றான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கம் என்னது? இறைவனை வணங்க வேண்டும் என்று. அப்ப எங்களுடைய ஆயுள் காலத்தில் இறைவனை வணங்குவதற்கு எவ்வளவோ வாய்ப்பை தந்திருக்கின்றான். அதை நாம் செய்ய வேண்டும், எங்களுடைய மனைவி செய்ய வேண்டும், எங்களுடைய வாரிசுகள் செய்ய வேண்டும், எங்களுடைய பெற்றோர்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு தொழுகை என்பது இந்த முஸ்லிம் சமூகத்தில் கேள்விக்குறியா இல்லையா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. தொழுகை என்பது அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கமே இதுதான் என்று சொல்கின்ற அந்த வணக்கம் இந்த முஸ்லிம் சமூகத்தில் கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறையில அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கட்டளை என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுவும்படி ஏவுங்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. தூதருக்கே இப்படி ஒரு கட்டளை என்று சொன்னால் எங்களுக்கு என்னது? படைத்த நோக்கமே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று. இதை பொடுப்போக்காக விடக்கூடிய எத்தனை பேர் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். அப்போ வாய்ப்பை பயன்படுத்துறோமா? மறுமைக்குரிய வாய்ப்பு இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, அதனுடைய அந்த சொர்க்கத்தினுடைய இலக்கு, சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து இப்படி செய், இப்படி செய், இப்படி செய் அல்லாஹ் தஆலா இவ்வளவு எச்சரிக்கை, இவ்வளவு கட்டளைகள், இவ்வளவு வரலாறுகளை எல்லாம் சொல்லி தந்து இதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு நாம் மரணித்தோம்னு வைங்க. மரணித்ததன் பின்னால் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை, அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்த வாய்ப்பை எல்லாம் தவற விட்டு மிஸ் பண்ணிட்டு மரணித்து நாளை அல்லாஹ்வுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடியான் புலம்பக்கூடியதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஒரு அடியான் நரகத்துக்கு போயிருக்க மாட்டானாம். அவன் நரகவாதி, நரகத்துக்கு போயிருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய முன்னிலையில கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தப்பட்டிருப்பான். அவனுக்கு முன் கேள்வி கணக்குகளை முடித்து நரகத்துக்கு போனவர்களுடைய அந்த அழுகுரல் இருக்குதே, அவர்களுடைய அலறக்கூடிய சத்தம் இருக்குதே, அந்த சத்தத்தை ஒரு அடியான் கேட்பானாம். இவனுக்கு முன்னுக்கு நரகத்துக்கு போய்த்திருப்பாங்க. அந்த நரகத்தை பார்த்து, அந்த நரகத்தினுடைய வேதனையை பார்த்து, அந்த அலறக்கூடிய சத்தத்தை ஒரு அடியான் கேட்டுவிட்டு இறைவனிடத்தில் சொல்லுவானாம், ஹீனர் தரலதா லவ் அன்னலி கர்ரா ஃபகூன மினல் முஹ்சினீன். இறைவா, எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திரு, எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திரு. அந்த சத்தத்தை என்னால கேட்க முடியாது. இவன் போயிட்டே இருக்க மாட்டான், இவன் அதை பார்த்திருக்க மாட்டான், வேதனை அனுபவிச்சிருக்க மாட்டான். அந்த கத்திர சத்தம் இருக்குதே, நரகத்தினுடைய வேதனை ஒரு பக்கம் விடுங்களேன். நரகத்தினுடைய வேதனைக்கு தான் அதற்கு உலகத்தில சின்ன அந்த நரகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வேதனையில் சின்னதிலும் சின்ன ஒரு வேதனை நாம் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்போம். இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனுபவிச்சிருப்பீங்க, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்க அனுபவிச்சிருப்போம். எல்லாருமே ஸ்கூல் போனவங்க தானே, பாடசாலை போனவங்க தானே. பாடசாலையில் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க்கோ அல்லது ஏதோ ஒரு பாடம் ஒன்று செய்யலன்னு வைங்க. ஹோம்ஒர்க் செய்யாதவங்க எல்லாம் எலும்புங்கன்னு சார் சொல்லுவாரு. எல்லாம் எலும்பி நிற்போம். முன் லைன்ல இருக்கிறவனுக்கு இப்ப அடி தொடங்கும். அவன் கையை நீட்டி அடி வாங்கிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இப்படி தேய்க்கையை பார்த்து அவன் துடிக்கிறத பார்த்து பின்னுக்கு லைன்ல இருக்கிறவன் என்ன தெரியுமா செய்வான்? அவன் அடியே வாசிக்க மாட்டான். அவன் சும்மா கையை தேய்ச்சிட்டு இருப்பான். இப்படி தேய்ப்பான், இந்த கையில தான் அடி உள்ள போதோ, இந்த இப்படி தேய்ச்சிட்டு இருப்பான். அனுபவிச்சிருக்கிறோமா இல்லையா? அனுபவிப்போம். பிளாக் போர்ட்ல முன்னுக்கு திரும்ப வச்சு பின் பக்கத்துல சார் வெளிப்பாரு, அவன் இப்படி பிடிச்சிட்டு தேய்ப்பான், பின்னுக்கு இருக்கிறவன் சும்மா பிடிச்சிட்டு இருப்பான். இயற்கையாக நடக்கக்கூடியது. இந்த சின்ன ஒரு வேதனைக்கே இவ்வளவு துடிக்கிறோமே, அத மாதிரி அங்க ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா வைப்பான். இப்படி நரகத்துக்கு முன்னால் போகக்கூடியவர்கள் படக்கூடிய வேதனையை பார்த்து இவன் இறைவன் இடத்துல சொல்லுவானாம், ஹீன தரலதா லவ் அன்னலி கர்ரா ஃபகூன மினல் முஹ்சினீன். இறைவா, எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திரே, நாம் பேய்த்து நீ நினைக்கிற மாதிரி, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு நல்லவனாக நான் உன்னிடத்துல வந்துடுவேன் என்று ஒரு அடியான் சொல்லுவானாம். அல்லாஹு தஆலா சொல்லுவான் அவனை பார்த்து, அடே நான் உனக்கு வாய்ப்பு தரலையா? எவ்வளவு வாய்ப்பை தந்தேன் உனக்கு, எந்த அளவுக்கு வாய்ப்பை தந்தேன், அவ்வளோ வாய்ப்பை நீ வீணாக்கி விட்டு இந்த இப்படி ஒரு நாள் வரும், நரகம் இருக்குது,
சொர்க்கம் இருக்குது, இப்படி வேதனை இருக்குது, இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி கணக்குரிய நாள் இருக்குது, இந்த நாளை நீ முகம் கொடுக்க வேண்டும், இப்படி கஷ்டப்படுவாய், இப்படி துன்பப்படுவாய், எல்லாத்தையும் நான் குர்ஆன்ல சொல்லிட்டேன், என்னுடைய தூதர் மூலமும் சொல்லிட்டேன். இவ்வளவுத்தையும் படிச்சு, இவ்வளவும் நீ பார்த்து, இவ்வளவுத்தையும் கேட்டு, எல்லாம் செஞ்சுட்டு, தந்த எல்லா வாய்ப்பையும் நீ பயன்படுத்தாம மிஸ் பண்ணிட்டு, பொடுக்கு போக்காக விட்டுட்டு, இப்ப வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்கிறியே, இறைவன் சொல்லுவானா அவனை பார்த்து? எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நாங்கெல்லாம் இறைவன் தந்த இந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, சுவர்க்கத்துக்கு பெயர் குறிப்பிடப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் சொர்க்கத்துக்கு பேர் சொல்லாச்சு, கன்ஃபார்ம் டைரக்ட் சொர்க்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருந்தா அல்லாஹ் தஆலாவே பேரை சொல்லிட்டான், நான் நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகலாமே. வாழ்ந்தாங்களா? அந்த நரகத்தை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அளவு பயந்தார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவு பயப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத் ஓதினதன் பின்னால் இன்னக ஹமீதும் மஜீதுன் முடிப்போமே, முடித்ததன் பின்னால் இறைவனிடத்திலே 4 விடயங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அதிலிருந்து மீட்சியை கேட்பார்கள். அதுல ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், இறைவா நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், அந்த நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. ஆல்ரெடி சொர்க்கத்துக்கு பெயர் சொன்ன ஒரு தூதர், கேட்கணுமா? கேட்க தேவையில்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அந்த நரகம் என்று சொல்லக்கூடியது அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படியாப்பட்ட ஒரு தண்டனை, அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அதைவிட சிறந்த, எந்த கண்களும் கண்டிடாத, எந்த உள்ளமும் சிந்திச்சிடாத ஒரு சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உலகத்தில் ஒரு விடயத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஐ டூ மை பெஸ்ட் என்று சொல்லுவோமே, என்னால் முடிந்த சிறந்ததை நான் செய்வேன், மற்ற புழுவாங்க உப்பரமேதை வாங்கறணும், என்னால் முடிந்த எல்லாத்தையும் நான் செய்வேன் என்று நினைக்கக்கூடிய நாங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான் ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றேன், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திட்டு வந்தாய்னா உன்னுடைய இலக்கு சொர்க்கத்தை நான் தருவேன் என்று அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தந்த அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ்வை புகழ்ந்தால் சாதாரணமாக எந்த ஒரு செயலும் இல்லாமல் லேசா செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கின்றது, செய்யறோமா? செய்யறோம் இல்லை.